காசாவுக்கு சென்ற குளோபல் சுமோட் படகு குழுவில் இணைந்த இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்ட மலேசிய பிரஜைகளுக்கு சரியான வெளிப்படையான சட்ட பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்ய ஜோர்டான் அம்மான் நகரில் உள்ள மலேசிய தூதரகம் அந்நாட்டின் சட்டக்குழுவுடன் சந்திப்பு நடத்தியுள்ளது. இதனிடையே தூதரகம் இந்த சூழ்நிலையை சுறுசுறுப்பாக கண்காணித்து வருவதாகவும் அம்மான் மற்றும் டெல் அவீவில் உள்ள ஆசியான் பங்காளிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூதரக ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலின் முற்றுகையை உடைத்து உதவிகளை வழங்குவதற்காக 44 நாடுகளிலிருந்து வந்த 500 பேர் கொண்ட சர்வதேச மனிதாபிமான பணியில் ஈடுபட்டிருந்த 23 மலேசியர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. இதனிடையே தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மற்றொரு நாடு வழியாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலேசியர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்துள்ள தூதரகம் குடும்பங்கள் தகவல்களை பெறுவதற்காக ஒரு உடனடி அழைப்பு எண் ஹாட்லைனையும் வெளியிட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.